டிசைனிங்னா சங்கீதா சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்பேஸ் ஃபங்க்ஷனலா இருக்கணும். ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஸோ இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷனல் அப்படின்னா இப்போ ஒரு லிவிங் ரூம் அப்படின்ட்டு இருக்குன்னா அந்த லிவிங் ரூமோட ஃபங்க்ஷன் என்ன? ஒரு 4 பேர் இப்போ கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து உட்காருவாங்க, இல்ல வந்து உட்காந்து டிவி பாக்குற இடம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிவி பாக்குற இடம். அந்த ஃபங்க்ஷன், அந்த லிவிங் ரூமோட ஃபங்க்ஷன் என்னன்னா இதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், இப்போ நீங்க ஒரு இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலி, ஒரு கிளைண்ட்டுக்கு கிளைண்ட் மாறும். இப்போ ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு லிவிங் ரூம்னா எனக்கு வந்து கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, ஸோ நான் கெஸ்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறேன், எனக்கு அங்க டிவி வேண்டாம், டிவி வந்து எனக்கு பெட்ரூம்ல வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு இந்த லிவிங் ரூமோட ஃபங்க்ஷன் என்னது? நிறைய நம்மளுக்கு சீட்டர், அதாவது சோஃபா நிறைய இருக்கணும், சேர்ஸ் நிறைய இருக்கணும், ஏன்னா அவங்க வீட்டுல நிறைய ஆளுங்க வருவாங்க. ஸோ அந்த லிவிங் ரூமோட ஃபங்க்ஷன் என்னது? அதுதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க, ஸோ அதுதான் அந்த லிவிங் ரூமோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ரிக்வயர்மெண்ட், கிளைண்ட் சொல்ற அந்த ரிக்வயர்மெண்ட் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் தான் ஏஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங். ஏஸ்தெட்டிக்ஸ்னா பியூட்டிஃபைங், அதாவது ஒரு இடம் வந்து ஃபங்க்ஷனலா மட்டும் இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுக்குறோம். நீங்க வந்து ஒரு லிவிங் ரூம்ல இடம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டிங் ஸ்பேஸ்லாம் இல்லாம அதை அழகுபடுத்தினீங்கன்னா அதுல யார் வந்து உட்காருவாங்க? உட்கார முடியாது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அது அழகாவும் இருக்கணும். சரிங்களா? அதே டைம்ல அந்த யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க கேட்ட மாதிரி இருக்கணும். ஸோ கிளையண்டோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பேசிக்கா. இதோட மெயின் ரீசன் என்னன்னா என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்ல திருப்தியா சந்தோஷமா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரே இடத்துல ஒருத்தங்க 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தானே பண்ணுவாங்க. அவங்களும் வேலை ப்ரொடக்டிவா பண்ணணும், நிறைய வேலை அந்த ஷார்ட் டைம்ல நிறைய வேலை பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அவங்களுக்கு அந்த இடம், தகுந்த இடம் இருந்தா தானே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்டீரியர் டிசைனரா, அதுதான் முக்கியம். ஸோ அதே டைம்ல இந்த எர்கோனாமிக்ஸ்ங்கிறது இதை பத்தி நம்ம படிக்கிறோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. இது வந்து பேசிக்கா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சேஃப்டியாவும் இருக்கணும். இப்ப குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது அந்த கிளைண்ட்டுக்கு கிளைண்ட் மாறும். இப்ப சில பேர் வந்து எங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணணும், நீங்க இந்த டிவி யூனிட்லாம் வந்து அது ஷார்ப்பா இல்லாம பிளண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு கிளைண்ட், ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மாறும். ஸோ யாரு நீங்க, யாரு இன்டீரியர் டிசைனர்னா என்ன? நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதெல்லாம் யாரு பண்றாங்களோ, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபங்க்ஷனலாவும் இருக்கணும், அதே டைம்ல அழகாவும் இருக்கணும். ஸோ அப்படி யாரு பண்றாங்களோ அவங்க தான் இன்டீரியர் டிசைனர். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீடு அந்த கிளைண்டோட பர்சனாலிட்டிக்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் இன்டீரியர்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு நீங்க மாடர்ன் இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இவர் ஒரு மாதிரி இருக்காரு, வீடு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி தனியா தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? அது உங்களுக்கு போக போக நீங்க கத்துப்பீங்க. அது ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதாச்சும் டவுட் இருக்கா?